வணக்கம் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து அற்புதமான ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வேணுங்க வர்த்தனுங்க கம்முன்னு இருங்கடா அப்பா இருக்காத்திக்கினே. ஓகே, என்ன சொல்லியிருந்தேன் அதில் மறந்து போயிட்டுனே. ரேங்க்டு மேட்ச்சு இன்றைக்கி வந்து ரேங்க்டு மேட்ச்சு தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி அதை வந்து இன்றைக்கி திருப்பி ரேங்க்டு மேட்ச் தான் போட போகிறேன். முன்னாடி வந்து சிஎஸ் சேனல் போடணுன்னு அந்த வீடியோ வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஒருத்தங்க போச்சு மக்கள் எனக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியுமா, அப்படியே மனசெல்லாம் கலங்கி போயிடுச்சு. அதுக்காக இன்றைக்கி வந்து என்னோடய தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துக்கிறேன். ஆனால் அவனுங்க கொஞ்சம் நல்ல பிளேஸ் தான். அதான் வந்து அவனுங்க வந்து இப்போதைக்கு ஒரு டைமண்ட் 4 டைமண்ட் 5 அந்த மாதிரி இருக்கிறானுங்க. சரி, டைமண்ட் 4 இருக்கிறானுங்க, டைமண்ட் 3 டைமண்ட் 4 அந்த மாதிரி இருக்கிறானுங்க. நான் அது ஹீரோய்க் 2 அதான் நான் புஷ் பண்ணிகிட்டு இருக்குது. வந்து ஹீரோய்க்லேருந்து எலக்ட்ரிக்காக புஷ் பண்ணிகிட்ருக்கேன். நான் எலக்ட்ரிக் கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எப்படியோ இருக்கணும், எனக்கு அப்படி கவலை கிடையாது. இப்போதைக்கு நான் வந்து சிஎஸ்ஐ புஷ் பண்ணி தான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இதெல்லாம் புஷ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ அது வந்து புஷ் பண்ணுறது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இறங்குவோம். என்னடா டே ஒரு இடத்துல விழுங்கலாண்டா, என்ன மாதிரி பண்ணுறீங்க? எப்போ பாரு வேறு இடத்துக்குன்னு கூட்டி கையில் எடுத்து கொடுத்துட்றீங்க பாருங்க. ஒன் டாப்பு நம்மளாம் எவ்வளோ ஒன் டாப் கிங்கு அது தெரியாமல் தந்துடும். இதுக்கு மேலே சம்பவம் தான் மக்களே. சம்பவம் இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அழப்பறம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸு தடுக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பாருங்க மக்களே, அழப்படுறேன் இன்னைக்கு பாருங்க. அழப்படுற கறப்புறம் தலைவர் நிரந்தரம் உள்ள ஒரு ஏடபிள்யூ ஐயோ பரவாயில்ல, வந்தது ஒரு சிப்பு கச்சிது. சரி, ஓகே, நம்ம அப்படியே போவோம். எங்கே பார்த்தீங்கன்னா லெவல் 2 வெஸ்ட் இருக்குது. ஆனால் என்கிட்ட எடுக்கணும் லெவல் 2 வெஸ்ட் இருக்குது. ஏன்டா இது பண்ணுறீங்க? ஒரு லெவல் 3 லெவல் 4 லெவல் 5 இந்த மாதிரிலாம் தந்தீங்கன்னா ஒரு யூஸ் ஆகும் கொஞ்சம். வெஸ்ட்டாக தரானுங்களே. இந்த கேமுக்கு ஒரு சப்ஸ்கிரைபை போட்டு இந்த கேமுக்கு ஒரு டாப்பை போட்டு விடுன்னு நினப்பேன். ஆனால் டாப் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் ஒரு நாட்டு டாப் அப் பிளேயரு. இப்போ நீங்களே சொல்லுங்கள், நான் டாப் அப் பிளேயர் நான் பெரியவனா? என்ன இவனுக்கு வந்து நான் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். நான் சின்ன பேசுகிறவன் திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி எவ்வளோ எதிரி இது பாருங்கள். நான் பாட்டுக்கு எடுத்து போட்டுக்கிறேன், அது பாட்டுக்கு ஒதுங்கிக்குது. இந்த பாருங்க, ஒருத்தவன் சண்டை போட்டுக்கிறான்னு அவனுக்கு கீழ் தர மாட்டாங்க, அவனுக்கு எடுத்து போனாங்க கீழே. ஸோ இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் நல்லா பண்ணுறதுண்ணா. அவனுக்கு கண்டிப்பாக கீழ் தர மாட்டாங்க, நல்லா தெரியும். விட்டு எக்கச்சக்கமான பிள்ளை இருக்கானுங்களே. சரி, ஸ்கோப் போட்டு பார்ப்போம். நான் கண்ணு தெரியான், நான் எனக்கு தெரிய மாட்டானுங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து போவோம். நீ கீழே அடிக்க போகிறேன் நான். அது எவ்வளோ பெருசு நான் காமிக்கிறேன். அதான் இருக்கானுங்க, கண்ணு நல்லா தெரியுது எனக்கு. இது பாருங்க, அதுக்குள்ளே ஒருத்தன் கிள்ளி அடிச்சிட்டான். கண்ணு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. ஸ்கோப் போட்டு தான் பார்க்குறேன், நான் போட்டு பார்க்குறேன் ஸ்கோப்பை. ஆனால் எங்கே இருக்கானுன்னு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்கான், நல்லா ஃபீல் ஆகுது எனக்கு உள்ளே. ஆனால் எங்கே இருக்கானு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. நான் யாருனாவன்னு அடிச்சுக்கணும் லைட்டாக வச்சுட்டு பயமாகவே இருக்குது. இருந்தாலும் ஏறலாமல் பக்கத்தில் பின்னாடி ஒருத்தன் அடிக்கிறான். நம்மள ஒரு ப்ரோப்பில் தெரியுமாடா, ஆறு அடிங்க. இவரை 48 கொடுத்தோன்னு உங்களுக்கு ஓகேமா? ஏன்டா இது பண்ணுறீங்கடி? 48 டைம்ஸ் கொடுத்தேன்டா. அதுக்கப்புறம் மனசாட்சி இல்லைடா உங்களுக்கு. நான் அப்படியே ஒரு ஊக்காங்க அப்படியே ஊக்காங்க போடலான்லாம் இருந்தேன்டான்னு. ஏன்டா இது பண்ணுறீங்க? எல்லாரும் பிளான் பண்ணி செய்கிறீங்களா? ப்ரோ பிளேயர் நான் அடிச்சிருக்கன்றதுக்காகவே பாட்டுக்கு அடிக்கிறேன் ஏறி. ஏன்டா ஒரே ஒரு கில் தாங்கடா, டேமேஜெலாம் கொடுத்தேன் அவனுக்கு. நான் 48 டேமேஜ் கொடுத்தேன். ஒன்று மேக்ஸ் கொஞ்சம் வீக். நான் கணக்கெல்லாம் தெரியாது, கணக்கெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணா. இது நல்லா கொஞ்சம் டாப்அப் பண்ணுற பிளேஸ் என்ன பார்த்தோன்னா என்னடா பக்கையாக நான் டாப்பு ஒன்று வரான் நினைக்கிறேன். கஷ்டமாக இருந்தால் நானும் டாப்அப் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் அந்த கேம் இந்த விஷயம் டாப்அப் பண்ணாதீங்க வரும். அந்த கேமே ஒரு வேஸ்ட்டு. ஒரு என்டர்டைன்மெண்ட்லாம் விளாண்டோமா போனோமான்னு இருக்கும். டாப்அப் பண்ணி நம்ம காசு என்ன போகுது? தயவுசெஞ்சு இந்த கேமுக்கு யாரும் டாப்அப் பண்ணி காசு வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு காசு எக்கச்சக்கமாக இருக்கு கொட்டி இருக்குன்னா வந்து யூஸ் பண்ணுவேன். நான் எதுவுமே கேட்க மாட்டேன், அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் தயவுசெஞ்சு காசு கம்மியாக இருக்கும், தயவுசெஞ்சு இந்த கேமுக்கு டாப்அப் பண்ணாதீங்க. என்னோடய காசு இருக்குது, ஆனால் இந்த கேமுக்காக நான் டாப்அப் பண்ணி என்னோடய காசோட நொண்டுமே நான் வந்து கம்மி பண்ண வசதில்லை. அதனால் நான் வந்து டாப்அப் பண்ண மாட்டேன், புரியுதுங்களா? இது இந்த 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 விஷயம் அவ்வளோ நேரம் ஓடிச்சு. ஆனால் 4 நிமிஷம் வச்சுங்க அதுக்குள்ளேயே. ஆனால் நான் ஒரு கிலோ கூட அடிக்கலையடா, கஷ்டமாக இருக்குடி. இது கில்லே அடிக்க மாட்டேங்குது. ஏன் ஒரே ஒரு கில்
சத்தியமாக எனக்கு கில்லே கிடைக்காது போலங்க. இன்னொன்று எல்லாத்துலேயும் டப்பு 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 டப்புன்னு அடிக்கிறானுங்க. இதெல்லாம் ஏமாத்துற டே சாக மாட்டானுங்க. பாருங்களேன், அவனும் கில் பண்ணுறான் பாருங்களேன். செத்துட்டியா? வரண்டா இப்போ வெயிட் பண்ணுறேன் வரண்டா. ஆனால் கண்டிப்பாக விட்டுருவேன். ஆனால் நல்லா திஃபில் ஆகுது. நான் போனால் கண்டிப்பாக செத்துடுவேன். ஆனாலும் நான் போவேன். ஏன்னா ப்ரோ பிளேயர்னு சொல்கிறதுல ஒருத்தன் ஏறி வந்துட்டான்டா. இருறா ப்ளீஸ் அடி உட்காந்து போட்டு சேஃப்க்கு. சரி நீங்கள் வெளியே வரமாட்டேன்னு நினச்சிக்கிறேன். டே ஒரே ஒரு கில்லு தானே எனக்குன்னு என்ன பண்ணுறீங்களே? சத்தியமாக நல்லாவே இருக்க மாட்டேங்களா நீங்கள்? சத்தியமாக சொல்லணும், நல்லாவே இருக்க மாட்டேங்களா நீங்கள்? ஒரே ஒரு கில்லு தான் மக்களை கேட்டாங்க. டே இவன் கூட சொன்னாலும் கில்லு தர மாட்டாங்க போலாங்க. கஷ்டமாக இருக்கும் எனக்கு. ஆத்திரங்கள் வரும். என்னடா சொன்ன ஒரு கில்லு தான்டா வச்சுக்கிறேன். நான் அதுக்குள்ளே பறந்து ஓடி எடுக்கிறேன் கில்ல. எனக்கு நீ ஒன்றும் வர மாட்டான். டேம் வந்துட்டு அள்ளுது நாயர் அப்படின்னு ஏரியாவது சுத்தமாக. சாரிங்க, டாக்ஸ் பேசக்கூடாது. ஆனால் பேசிக்கணும், சாரி. ரொம்ப தான் பண்ணுறாங்க மக்களே எல்லாருமே. நானும் ஒரு கேவுடைய சேனல் ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 5 சப்ஸ்கிரைபர் ஒரு கில்லு தரமாட்டானுங்க. ஏண்டா உங்களுக்கு தோப்புலன்ற விஷயத்த காட்ட வேணாமாடா? இது வேறு லேக் ஆகுதுங்க பார்த்து. நீங்கள் பாருங்க, எவனுமே பார்த்தீங்கன்னா வரமாட்டானுங்க. வருது எனக்கு ப்ளீஸா ஒரு கிலோ தாங்களா? ஆமாம் 15 கிலோ 16 கிலோ பண்ணுறாங்களா? ஒரு கிலோ வேணாம் இவ்வளோ தூரம் வந்துடுறாங்களா? நாங்கள் தரமாட்டானு போகிறாங்க. இன்னும் கில்லுக்கும் அடிக்கிறதுக்கும் யாரும் இல்லைங்க. ஸோ சரிடா, நான் கார் எடுத்துன்னு பார்த்தேன்டி. கார் எடுத்து பார்த்தோம்னா நான் கார் எடுத்துன்னு வரேன்டா. ஏற்றியே போடுறேன் அவங்கள. இல்லை தர மாட்டேங்களா? தூரமாக பண்ணலாம் ஓட்டு. தூரமாக போனால் கீழே தந்து வர மாட்டேங்கிறாரு. சரி அவங்ககிட்ட நான் மாட்டினேன். சரன்னு போகலாம். ஆனால் எங்கே பண்ண தெரியல கரெக்டாக. இங்கே என்ன சத்தம் வச்சு வச்சுட்டு வந்துடுறேன். சரி நின்று போகலாம். அத்தனாக்கு படுத்துட்டான். இன்னும் தேருவான். ஒருத்தனை படுத்துட்டான். 2 பேரும் படுத்துட்டாங்க. பாருங்க அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். ஆமாம் ஏய் அந்த அடிச்சிட்டேன். அங்கேருந்து இவ்வளோ ஃபோர்ஸ் அடிச்சான் அவன். எங்கே பிடி முடியுமா? அடிச்சிருக்கான். இல்லை தெரியுது எங்கேருந்து அடிச்சுன்னு தெரியலையே. எங்கேருந்து அடித்தான் எங்கே அடிச்சிட்டான்? மாட்டான். அடிச்சா நல்லா அடி விழுந்துச்சு. ஏன் அடித்தேன்? ப்ளீஸ்டா விட்டுறோம். எங்கேருந்து அடிக்கிறேன்னு தெரியல. அடிக்கிறேன் பின்னாடி. டே நல்லா பின்னாடி அடிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? நல்லாவே இருக்க மாட்டேங்க நீங்கள். எல்லோரும் பின்னாடி அடிக்கிறாங்க. நம்மளை வருத்தமாக இருக்குங்க. நான் 4th இயர் காசு கொடுக்குறேன். வே பண்ணுறேன். லக்கி வே பண்ணுறாடி. பண்ண மாட்டான் போகிறாங்க. லக்கி வே பண்ணுறா. என்ன பண்ணுறாங்க? இல்லை பண்ணலங்க. ஏதோ ஒன்று பண்ணுறேன் இல்லைடா ஒன்று பண்ணான். எங்கே சத்தம் நல்லது? அங்கே தான் சத்தம் எங்கே சத்தியமாக சொல்கிறேன்டா. நச்சம் நல்லாவே இருக்க மாட்டான் மக்களே. நான் கீழே அடித்தேன். முடியாது யாரும் முடியாது. அங்கே இருந்தேன்னா மக்கள் என்னங்க இது? ஐயோ சரி இப்படி செத்துடுறோம். நான் அடிக்கடி ஏன்டா பின்னாடி அடிக்கிறீங்க? பின்னாடி அடிக்கிறீங்களேடா. ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இல்லையாடா? இவனை பாருங்க, இப்போ தான் இறங்கினான். அதுக்குள்ளே வந்து உயர சாக மாட்டோமா நின்று வரான். சத்தியமாக கடுப்பு எடுங்க. அப்படி எவனா ஒருத்தனாச்சும் ஏறி அடிங்க, இல்லைன்னா கம்முனாச்சிடுங்க. இவனை பாருங்கள், ஏதோ ஒரு ஷார்ட் கன்னை வச்சிங்கன்னா அவன் பாருங்க ஏறி அடிச்சிட்டான். அது வச்சுட்டு பைசன் வச்சு இவனுங்களெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? போயால் அடிக்க முடியும். கண்டிப்பாக ஓடுறான். இல்லை கண்டிப்பாக ரிவே பண்ண முடியாதுங்க. எனக்கு ஜோன் இவ்வளோ கிட்ட வந்துச்சு.
வச்சுக்கிறான். லக்கின்னு போயிடுமா டீ ஏறான் ஏறி ஏறான் உட்காந்துரு தெய்வத்துலேருந்து சொல்கிறேன், எவனையும் ஏறி அடிச்சிடாத. இவன் ஒருத்தன் நல்லா வந்து ரிவே பண்ணிட்டு இருக்கான். இப்பான்னு பாருங்களேன், எவனா வந்து ஏறா டீ செத்துறாதடி ப்ளீஸ் அடி. முடிக்கிட்டு சுற்றுறான் நல்லா நீ செத்தா சாகு. எனக்கு கவலை இல்லை, ரிவே பண்ணிட்டு இல்லை வெளியே போகுது பிள்ளைடி. இப்போ உயிர் மட்டும் பொழைச்சிட்றா ப்ளீஸ் அடி. நம்பா சொன்னால் நான் கண்டிப்பாக செத்துருவேன். நல்லா தெரிஞ்சிச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால் நான் கண்டிப்பாக செத்துருவேன். ஏன்னா நிறைய போய் லூட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன் மேலே சொல்கிறதுக்கு. ஸோ நான் மக்களுக்கு லக்கி சொல்கிறத கேளு, ஒரு இடத்துல சேஃபாக இரு. அதே செஞ்சு ஐயோ ஒருத்த வராங்க ஏற்றானுங்க. அப்படியே செத்துறாதடி ஃபோர்த்து அதான் கதை முடிச்சிருவாங்க. இன்னைக்கு ஷார்ட் இருந்தாலும் ஃபுல்லாக இருக்குதுங்க. ஷார்ட் இருந்துச்சு லாங் இருந்துச்சு. போய் ஒரு இடத்துல கம்முக்குன்னு பதிக்கணும் வேண்டியது தான். இதுவே இப்போதான் நான் வந்து செஞ்சு நல்லா லாங் டைம் கிடச்சிருக்கு. நல்லதுன்னு சொல்ல முடியாது, லாங் டைம் கிடச்சிருக்கு. ஸோ இது பாருங்க, அதுக்குள்ளே இன்னும் எப்படி ஊது பாருங்க ஆனது. நான் சொல்லலை ஓகே சார் மாட்டோம் நான் ஏறி அடிக்கிறான்னு நினைக்கிறேன். அதுதான் கண்டிப்பாக ஜோன் வருது. இங்கே தான் வந்தாவணும் அவனுங்க முடிச்சிடலாம். ஜோன் வேறு வருது போடு 2 பேர் நான் கிடேரி இருங்க ஐயோ ப்ளீஸ் முடிக்கிட்டு இல்லைங்க முடிக்கிட்டு இல்லைங்கிட்டு போகும். நம்ம கண்டிப்பாக ஏரில் அடிக்க முடியாது. இதுக்கப்புறம் அடிக்கிறானுங்க பாருங்க, அங்கேருந்து அடிக்கிறானுங்க. கண்டிப்பாக ஏரில் அடிக்க முடியாதுனால மெடிக்கிட்டே இல்லை, ஓடுறதா ஒரே வலி. ஆனால் இங்கே பார்த்த மாட்டான். பின்னாடி இருந்து அடிக்கிறானுங்க பாருங்க மகளே. எங்கள் தோற்று போயிட்டாங்க மேட்ச்சில். நான் டிஃபீட் ஆகிடுச்சு. ப்ளஸ் ஆகுமான்னு தெரில, ஏதோ கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்குங்க. சரி ஒரு 30 ப்ளஸ் ஆகிடுது, சூப்பர். ஓகே கைஸ், பாய்.